தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து ஆணையர் எச்சரித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து தமிழக போக்குவரத்து ஆணையர் தலைமையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் சென்னை கிண்டியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர், ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேருந்துகள் சிறைபிடிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர், பண்டிகை காலங்களில் வெளியூர் சென்று சென்னை திரும்பும் பேருந்துகளில் போதிய பயணிகள் என்று இருக்கைகள் காலியாக இருப்பதால் அதனை ஈடு செய்ய குறைந்த அளவில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். வழக்கமான நாள்ல இங்கேருந்து நாங்க போனாக்கா ரிட்டர்ன் வர்றப்ப நாங்க பயணிகளை ஏற்றிட்டு வருவோம். இப்ப வர்றப்ப பயணிகள் ஏற மாட்டாங்க. அங்கேருந்து வரப்ப முழு எம்டியா தான் வரும். அதனுடைய சார்ஜஸ் தான் இதை பண்றோம், வேற எதுவும் இல்லை. காரணம் என்ன, இயல்பா இங்க இருந்து தான் ஒரு தீபாவளிங்கிறப்ப இங்க இருந்து தான் சிட்டில இருந்து எல்லாருமே இங்க இருந்து மூவ் பண்றாங்க. அங்கேருந்து வர்றது கிடையாது. ஆக்சுவலா அதனாலதான் அந்த ஃபேர் நாங்க போடுறோம். நாங்க பொதுவாகவே எல்லாமே அதான் போடுறோம். 17-18ஆம் தேதி சில பேருந்து பண்றாங்க. அது எங்க அசோசியேஷன் கிடையாது. எங்க அசோசியேஷன்ல அந்த ஃபேரை நாங்க போட சொல்றது இல்ல. அப்படி போட்டாக்கா அந்த பேருந்து உரிமையாளர்கிட்ட அவங்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்தா அதை நாங்க தலையிடலாம்.